أبو الحسن لو سمحت الشهادة. சகோதரிகளே, ஒருவர் இஸ்லாத்துக்கு வர விரும்பினால், இஸ்லாத்துக்கு ஒருத்தர் இணைய விரும்பினார் என்று சொன்னால், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், வெறுமனே சடங்கு சம்பிரதாயம் என்றுமே இல்லை. அவர்கள் ஒரு வார்த்தையை மொழிய வேண்டும். என்னது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹுவின் தூதர். அதாவது லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னோம் என்று சொன்னால் அது ஒரு மந்திரமாகவோ அல்லது வேறு ஒன்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு அரபு வார்த்தை. அதனுடைய பொருள் தான் என்னது? அஷ்ஹது, நான் உறுதிமொழி கூறுகிறேன், லா இலாஹ இல்லல்லா, உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் நாங்கள் அவனை வணங்குகிறோம்? அவனை ஏன் வணங்குகிறோம் என்று சொன்னால், எங்களை படைத்திருக்கக்கூடியவனவன், எங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவனவன், எங்களுக்கு நோய்கள் ஏற்பட்டுவிட்டால் அந்த நோய்களிலிருந்து குணமடைய செய்யக்கூடியவனவன். அப்போ அந்த இறைவனை அந்த இறைவனை அவ்வளவுக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய அந்த இறைவனை மட்டுமே நான் வணங்குகிறேன். அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இன்னும் முஹம்மது என்பவர், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்களாக இந்த உலகத்தில் பல சமுதாயங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்துக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை சொல்லக்கூடியவர்களாக பலர் வந்திருக்கிறார்கள். அதில் கடைசியாக இறுதியாக வந்தவர் தான், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைசியாக வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த முஹம்மது என்பவர் தான் இந்த நபிமார்களுக்கெல்லாம், அதாவது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களுக்கெல்லாம் கடைசியானவர், இறுதியானவர். அவர்கள் என்ன சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த விதிப்பிரகாரம் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக, அல்லாஹ்வுடைய ஒரு தீர்க்கதரிசியாக வந்திருக்கிறார். எனவே அவர்கள் என்ன சொல்லி தந்திருக்கிறாரோ அந்த விதிப்பிரகாரம் நான் அல்லாஹ்வை வணங்குவேன். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் தான். முஹம்மது என்பவர் எதனை சொல்லி தந்திருக்கிறார்களோ அவர்கள் காட்டி தந்த வழிப்பிரகாரம் நான் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவேன் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன் என்று ஒருத்தர் உள்ளம் சார்ந்து, மனம் சார்ந்து அவர் இதை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார். அதனை அடுத்து இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறதோ அந்த விதிப்பிரகாரம் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும். அது இல்லாமல் அதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே கடவுள் சொன்னதற்கு மாற்றமாக, அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே ஒருத்தர் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அடையக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும். எனவே கண்ணியமிக்கவர்களே, சுவர்க்கம் வேணும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அந்த வழிப்பிரகாரம் நாங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக சுவர்க்கம் செல்ல முடியும்.